கோவை அன்னூரில் அத்திக்கடவு அவிநாசி திட்ட விழாவில் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் படங்கள் இல்லாததால் அந்த விழாவிற்கு செல்லவில்லை என்று புறக்கணிக்கவில்லை என்று ஒரு விளக்கம் கொடுத்த செங்கோட்டையன் இன்று மீண்டும் இந்த நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியது தொடர்பாக இன்று காலையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள கள்ளிப்பட்டி பகுதியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அதற்கு விளக்கம் அளித்திருக்கிறார். அந்த விளக்கத்தின் போது நாம் கடந்த தேர்தலில் தோல்விக்கு காரணம் சிலர் செய்த துரோகம்தான் என்று கூறியது அந்தியூர் தொகுதியை குறிப்பிட்டுதான் கூறினேன் என்றும் வேறு எவரையும் குறிப்பிடவில்லை என்றும் அவர் அதற்கு விளக்கம் அளித்திருக்கிறார். அந்தியூர் தொகுதியில் சேவல் புறா சொந்தங்களில் கூட அதிமுக வேட்பாளர்கள் வென்ற நிலையில் இந்த முறை இரட்டை இலை சின்னத்தில் தோல்வியடைவதற்கு காரணம் அந்த தொகுதியில் உள்ள சிலர் செய்த துரோகம் தான் காரணம் என்பதைத்தான் நான் துரோகம் செய்தது யார் என்று குறிப்பிட்டேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் கடந்த 2-3 நாட்களாக அவர் அதிமுகவின் தலைமை கழக நிகழ்ச்சிகள் எதிலும் பங்கேற்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி பெயரையும் எந்த நிகழ்ச்சியும் உச்சரிக்கவில்லை. இன்று பேட்டியின் போதும் அவரது பெயரை குறிப்பிட மறுத்த அவர் அதிமுக பொதுச் செயலாளர் என்று நான் குறிப்பிட்டிருக்கிறேன் என்றும் அவரது பெயரைத்தான் குறிப்பிடவில்லை என்றும் ஒரு புதிய விளக்கத்தை இன்று அளித்திருக்கிறார். அதனால் அவர் இப்போது இபிஎஸ்க்கு அதிருப்தியாளராக செயல்படுகிறாரா இல்லையா என்பது தொடர்பாக கடந்த 4 நாட்களாகவே செங்கோட்டையன் அளிக்கும் பேட்டிகளும் விளக்கங்களும் புதிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. இருந்த போதிலும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இதுவரை செங்கோட்டையனுக்கு அதிகாரபூர்வமாக எந்த விதமான பதிலும் அளிக்கப்படவில்லை. முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமாரும் ஆர்பி உதயகுமாரும் சில கருத்துக்களை தெரிவித்துவிட்டு அதற்கு அவர்கள் மறுப்பும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கேள்வியும் இன்று செங்கோட்டையனிடம் எழுப்பப்பட்டது. ஆர்பி உதயகுமார் நேற்று நீங்கள் கூறியதற்கு விமர்சிக்கும் வகையில் பதில் அளித்திருக்கிறாரே, அது பற்றி என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டதற்கு ஆர்பி உதயகுமார் என்னை பற்றி எதுவும் தெரிவிக்கவில்லை என்று அவரே மறுப்பு தெரிவித்து விட்டார் என்றும் பொதுவாகத்தான் தெரிவித்திருக்கிறார். இதனால் இப்போதைக்கு செங்கோட்டையனின் நிலை இபிஎஸ் ஆதரவா எதிர்ப்பா என்பதில் வெளிப்படையாக அவர் இன்னும் 4 நாட்களாக எதுவும் அறிவிக்கவில்லை. ஆனால் தலைமை கழகம் சார்பாக நடைபெறும் எந்த நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கவும் இல்லை. இதன் மூலமாக மறைமுகமான ஒரு எதிர்ப்பை எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் ஈரோடு பகுதியில் வெளிக்காட்டி வருகிறார் என்பது இந்த பேட்டியின் மூலமாக தெரிய வருகிறது. இந்த பேட்டியை நாம் இப்போது பார்க்கலாம். ரதி பொதுக்கூட்டத்தில் வந்து 2 நாள் பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது நேற்றைய பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது அந்தியூர் என்பது தொடர்ந்து நாம் வெற்றி வாகை சூடி இருக்கிறோம். சேவல் புறாவிலே வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆனா இந்த முறை தோற்பதற்கு சிலவர் இந்த இயக்கத்திற்கு ஒரு துரோகத்தை செய்திருக்கிறார்கள். அதை நாம் கவனமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அந்தியூர் மட்டும்தான் பொருந்தும். சரி, இந்த 2 நாள் பொதுக்கூட்டத்தில் உங்களோட பேச்சை கவனிக்கிறப்ப என்னன்னா ஒரு இடத்துல கூட இபிஎஸ் பயன்படுத்தவே இல்லை. கழக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் என்று அழுத்தமாக